வெல்கம் டு செகண்ட் பார்ட். நான் இவனை கேள்வி கேட்டு வெறுப்பேற்றான்னு பார்த்தா இவன் என்ன கேள்வி கேட்டு வெறுப்பேற்றிட்டுக்கிறான். சரி, இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கணும். நினைச்ச கேளு. இயேசு கிறிஸ்துவை போல முழு அதிகாரமுடையவராய் வந்தவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முழு அதிகாரத்தோடு வந்தவர். அவருடைய ஒரு சொல்லுக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. மரித்த எத்தனையோ பேர் அவருடைய ஒரு வார்த்தையில் அவர் உயிரோடு எழுப்பினார். மரித்த லாசரு 4 நாட்கள் ஆன பிறகும் அந்த கல்லறையை புரட்டி போட்டு அவனை உயிரோடு எழுப்பினார். அது போல மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேரை தன்னுடைய ஒரு வார்த்தையினால சுஸ்தமாக்கினார். அது கூட மற்ற புனித நூல்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பதிவு செய்துள்ள, அதாவது ஈசா நபி அப்படின்னு சொல்லி பதியப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவருடைய வார்த்தையில் வல்லமை உள்ளவர், அவர் கடவுளுடைய வார்த்தையாய் வெளிப்பட்டார்னு சொல்லி மற்ற புனித நூல்களையும் இருக்குது. ஈசா நபி கடவுளுடைய வார்த்தையாய் செயல்பட்டார்னு சொல்லி இருக்குது. அவர் களிமண்ணினாலே ஒரு உருவத்தை உண்டாக்கி அது தன் நாசியில ஊதினார்னா அந்த களிமண்ணில் இருக்கிற அந்த உருவத்துக்கு உயிர் வந்துடும் சொல்லி கூட சாட்சியா இருக்குது மற்ற புனித நூல்கள்லையும் கூட. அந்த வார்த்தையை குறித்தான விளக்கம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே இருக்குது. நம்ம படிச்சு பார்க்கலாம். நீ ஒரு ஒழுக்கம் இல்லாதவன், நீ ஒரு திருட, நீ ஒரு நம்பிக்கை துரோகி. சும்மா உனக்கு சின்னதா ஒரு குற்றப்படுத்துறதுக்கே திருப்பி நீ என்னை எவ்வளவு குற்றப்படுத்துற, என் மேல இருக்கிற தப்பு எல்லாமே சொல்ற. அப்போ உலகத்தையே ஒருத்தர் நியாயம் தீர்க்க வராருன்னா அவர் யாரா இருக்கணும்? குற்றமில்லாதவரா இருந்தா அவர் யாராத்தான் இருக்கணும்? பூரண பரிசுத்தரா தான் இருக்கணும். அப்படி பூரண பரிசுத்தரா இருந்தா அது யாரா மட்டும்தான் இருக்க முடியும்? மூவாயாலே வந்துருச்சே. மூவாயால மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில எல்லாருடைய நாவும் அவரை அறிக்கை பண்ணும்னு நான் விசுவாசிக்கிறேன். வரலாற்றில் இயேசுவை நாம் மறக்கலாம், வரலாறு இயேசுவை மறுக்காது, மறக்காது.